we thank God and praise God because God want to all be good and be fine. So we read one verse and start our prayer. Psalms 150. Psalms 150, 6 verse. David saying, let everything that has breath praise Yahweh, praise Yahweh. Who are living creature, all we need to praise because God created us. We are His creation. So God with us. So let's close your eyes and praise God. Hallelujah, hallelujah, Heavenly Father, hallelujah. Thank you so much for today. Father, we are gathered in your name, Father. Hallelujah, we praising, Father. Yes, today what we done, you with us, Father. Yes, many not able to come, but Father, you gave us this opportunity to come and praise your name, Father. Yes, Father, you gave us this good time. Yes, Father, everything, Father. Yes, you gave us this good meeting together, Father, so thank you. Yes, Father, you gave us good climate, good time, everything, Father. Yes, Father, you love us and we pray, Father, you lead us in today's this anointing prayer, Father. Hallelujah. Yes, Father, we praise you, Father, you are with us. So thank you. Hallelujah. Hallelujah, Father. Hallelujah. Yes, Father, what you done for us, Father, we remembering this time, Father. Yes, Father, we have many burden and Father, many work, Father, but you have this time, you give us this time to praise your name, Father, glorify your name. So thank you. Hallelujah, Father. We submitting all in your mighty hand, Father. You lead us, we guide us, Father. Hallelujah. You are Emmanuel, Lord, Father. You are Emmanuel, Lord, Father. Hallelujah. Yes, Father. You lead us, Father, to be happily, Father. We praise your name, Father. Hallelujah. We submitting everything in your mighty hand. I ask in Jesus' name. Amen. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. ஆமென். இந்த மாதத்தின் நம்ம கடைசி வாரத்துல நம்ம நிற்கிறோம். அல்லேலூயா. இன்னும் 2 நாட்கள் இந்த மாதம் என்ன செய்யப்படுது? முடிய போகுது. அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நம்ம நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் நம்மளை காத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இன்னும் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. God is good all the time. All the time God is good. Hallelujah. Hallelujah. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென். நமக்கு சுவாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. Hallelujah. இந்த உலகத்துல விலங்குகளை காட்டிலும் நமக்கு அதிகமா இருக்கு. Hallelujah. அதுக்கெல்லாம் 5 அறிவு, நமக்கு எத்தனை அறிவு ஆண்டவர் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கிறார்? 6 அறிவு. ஆமென். நம்ம விசேஷித்தமானவர்கள். ஆமென். இந்த உலகத்துல நம்ம எப்படிப்பட்டவர்கள்னா விசேஷித்தமானவர்கள். இந்த உலகத்துல யாரு கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவர் வேதம் இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயு 10:31 சொல்றார், அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஹalleluya. நீங்கள் நானும் விசேஷித்தமானவர்கள். ஹalleluya. எல்லாரும் கர்த்தர் நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹalleluya. நீங்க நினைக்கலாம் நீங்க 4 பேர் 6 பேர் தான் இருக்கிறீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு அது ஒரு பெரிய கூட்டம். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் ஒருவனை தான் தேடுறாரு. திறப்பில இருக்க ஒருவனை தான் தேடுறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தப்ப மோசேயை தேர்ந்தெடுத்தார். அதே மாதிரி இந்த பகுதியில் ஆண்டவர் ஒருவனை தேடுறாரு. உங்களையாவது இருக்கு. ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன்.
இந்த இடத்துல இந்த ஆலயத்துக்கு வர எல்லாத்தையும் கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. நீங்க எதை கழிச்சு கவலைப்படாம கலங்காம கர்த்தர் நாமத்தை மாத்திரம் என்னோடு சேர்ந்து நல்ல கைகளை தட்டி நீ என்னையோட மனுஷனை பிரியப்படுத்தினீங்க வரல, உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரை பிரியப்படுத்துறீங்க. ஹalleluya. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹalleluya. தாவீது என்ற மனிதனை பார்த்தோம்னா அவன் ஆடு மேய்க்க போட்டபோது என்ன செஞ்சு கொண்டிருந்தான்? துதித்துக் கொண்டே இருந்தான். அவன் எங்க என்ன செஞ்சான்? யோசேப்பு ஜெயில போட்டான், என்ன செஞ்சான்? துதித்துக் கொண்டே இருந்தான். பவுலும் சீலாவும் கட்டுண்டு என்ன செஞ்சாங்க? ஜெயில போட்டாங்க. ஆனா அவன் துதிக்கும் பொழுது என்ன செஞ்சு? கையில இருக்க கட்டுகள் சங்கு அறுக்கப்பட்டது. நீங்க எவ்வளவு தூரம் பாடி துதிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் குடும்பத்தில் இருக்க எல்லா கட்டுகளும் ஆண்டவர் முறியடிப்பார். ஹalleluya. விசுவாசத்தோடு எவ்வளவு பெரிய பிரச்சனையோடு நீங்க வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தருவார். ஹalleluya. நீங்க எங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு போராட்டம் உண்டு. உங்க சர்ச்சின் விக்னேஷ்க்கு எனக்கு ஆதாமுக்குலாம் ஒரு போராட்டம், நிறைய பிரச்சனை ஊழியத்தின் பாதையிலும் சரி எங்களுடைய பிரச்சனை வாழ்க்கையிலும் சரி எல்லாத்துலையும். ஆனா அதை கண்டு நாங்க ஏன் சந்தோஷமா இருக்கிறோம்னா இந்த கவலையை நாங்க பார்க்கல. எங்களோடு இருக்கிறவர் பெரியவர், எங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஹalleluya. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya. வாழ்க்கையில புயல் அடிச்சாலும் சரி காற்று அடிச்சாலும் சரி நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஹalleluya. எது வந்தாலும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக உறுதியா நிற்கணும். ஹalleluya. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்தோம்னா தீயில தூக்கி போட போறேன்னு சொல்றாங்க ராஜா நேபுகாத்நேச்சர். ஆனா அவங்க என்ன செய்யல? பயப்படல. நீ தீயில தூக்கி போட்டு அவர் என்னை விடுவித்தாலும் சரி, என்னை விடுவிக்காம போனாலும் சரி, ஆனா நான் என்ன செய்ய முடியும்? சரியா நானு வணங்க மாட்டேன். அவர்களோட ஒரு உறுதியா இயேசுவாக நான் நிற்கிறேன். அதே மாதிரி நீங்கள் நானும் என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? நம்ம இயேசுவாக உறுதியா நிற்கணும். அப்படி சாக நிலைமை வந்தா கூட இயேசுவாக நீங்க செத்துறணும். ஹalleluya. அவங்க எங்க பார்க்கலாம்? நிச்சயமா நித்திய ஜீவன் அடையக்கூடிய பரலோகத்துல பார்க்கலாம். ஹalleluya. இயேசுவாக மரிப்பது ஒரு பாக்கியம். ஹalleluya. இந்த உலகத்துல இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த உலகத்துல வாழ்றது கொஞ்ச காலம் தான். பக்கத்துல பஸ் இந்த உலகத்துல வாழ்றது கொஞ்ச காலம் தான். இருக்கிறவரை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறவரை ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு அவருக்காக பரிசுத்தமாய் வாழணும். ஹalleluya. இந்த உலகத்துல எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க பாவத்துல சாபத்துல இருந்து போய் கிடக்குறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம அந்த உலகத்திலிருந்து வேறு பிரிச்சிருக்காருன்னா அவர் என்ன செய்யணும்? நம்மளை அவரோடு சேர்த்து கூட்டிட்டு போக முடியாது. ஹalleluya. அவரோடு இருக்கும்படியாக நம்ம அழைத்திருக்கிறார். ஹalleluya. என்னோடு சேர்ந்து நீங்க கவலையோடு வந்து அந்த கவலையெல்லாம் ஒரு ஓரத்துல வச்சிருங்க. ஹalleluya. ஒரு லைன் நான் சொல்றேன், அவர் துதிக்கும் பொழுது உங்க கவலை எல்லாம் பறந்து போகும். அவர் நினைக்கும் போது உங்க கவலை வாரங்கள் எல்லாம் என்ன செய்யுமா? பறந்து போயிடுமா. ஹalleluya. நீங்க எவ்வளவு தூரம் கைகளை நீ துதிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனை தானாய் விலகும். அது எப்படி மலை போல இருக்கிற பிரச்சனை, கடுகள விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போகும் சொன்னால் பெயர்ந்து போகும். அவர் மலையை பார்த்து சொல்லல, அந்த மலை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுங்க. உனக்கு அந்த கடுகள விசுவாசம் இருக்கணும். ஹalleluya. எப்படிப்பட்ட பிரச்சனை இயேசு தான் அதுக்கு மருந்து. ஹalleluya. இயேசுவின் ரத்தம் தான் அதுக்கு மருந்து. ஹalleluya. அவர் ரத்தத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஹalleluya. இயேசு என்ற நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். இயேசு பேர் சொல்லுங்க, அந்த நாமத்துக்கு ஒரு பவர். நீங்க ஒரு இடத்துல பிசாசு இருக்கிற இடத்துல போய் நீ இயேசுவே சொல்லுங்க, பிசாசு தன்னால ஓடும். ஹalleluya. பிரச்சனை கிட்ட நம்ம மைண்ட் ஓடக்கூடாது. அந்த பிரச்சனையை காட்டில் என்னோடு இருக்கிற ஒரு பெரியவர். அந்த பிரச்சனை நம்ம கால் தூசி தான். ஹalleluya. ஏன்னா அவர் நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு பயம் இருக்காது. ஹalleluya. அவர் எல்லாத்தையும் சிலுவையில வெற்றி சிறந்து முடித்தார். ஹalleluya. சிலுவையில எல்லாத்தையும் வெற்றி சிறந்தார். ஹalleluya. சரி, எல்லாரும் சேர்ந்து கை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சரி, இந்த பாடல் தெரியலன்னா என்னோட சேர்ந்து ரெண்டாவது பாடல் நல்லா கைகளை தட்டி என்னோட சேர்ந்து எல்லாரும் தெரிந்த பாடல் பாடல் தர்மன் செய்ய பாடல். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார்.
இயேசுவே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம் அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம் தன்னை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே ஜீசஸ் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் ஆபத்தின் நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் வழியுண்டு ஆபத்தின் நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் வழியுண்டு என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார் இயேசுவே என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் தேவனை சார்ந்து வாழ்கிற நமக்கு என்றும் விடுதலை அல்லேலூயா அவர் நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம் அல்லேலூயா ஆபத்து நேரம் கூப்பிடு எனக்கு என்றும் பதில் உண்டு அல்லேலூயா நீங்க எப்ப 24 நேரத்துக்கு அவர் உங்களுக்கு என்ன செய்வார் பதில் கொடுத்துதான் இருப்பார் அல்லேலூயா இந்த உலகத்துல உங்க மனிதன் போய் சொல்லுங்க உங்க பிரச்சனைய ஒரு 2 டைம் ஒரு டைம் 3 டைம் கேட்பாங்க நான் உனக்கு ஒரு வேலையை ஏன்னு சொல்லி என்ன செய்யும் போகமா அப்படின்னுவாங்க சரி அதெல்லாம் நல்லா அனுபவத்துல நாங்க சொல்றோம் சரி ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை நீ என்னதான் ஒரு திட்டினாலும் சரி நீ என்னதான் ஒரு நீங்க பேசினாலும் சரி நீ என்னதான் ஜோம் பண்ணி அவருக்கு கோவம் வந்து அவர் திட்டினாலும் சரி அவர் அன்பாக ஏத்துக்கிட்டு என் மகன் என்கிட்ட பேசுன்னு சொல்லி அவர் என்ன செய்யலாம் அவர் ரசிப்பார் ரசித்ததுக்கு அப்புறம் கூட என் மகளுக்கு இதை நான் என்ன செய்யணும் தேவையை நான் சந்திக்கணும் இந்த பிரச்சனையை மகளுக்கு நான் மாற்றணும் இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் அந்த பிரச்சனை அல்லேலூயா கிறிஸ்தவனா வாழ நமக்கு அனுதினமும் போராட்டம் பிரச்சனை உண்டு அல்லேலூயா ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் வானத்தை பூமியை படைத்தவர் சொல்லுகிறார் நான் உலகத்தை ஜெயித்தேன் திடன் கொள்ளுங்கள் உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக அல்லேலூயா ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் உம்மை நம்பி வந்து நான் வைக்கப்படல அல்லேலூயா உந்தைய என்னை கைவிடல அல்லேலூயா எத்தனை பேர் நீங்க இயேசுவை நம்பி வந்திருக்கிறீங்க அல்லேலூயா எத்தனை பேர் சொல்ல முடியாது ரெண்டு அக்காவுங்க எத்தனை பேர் இயேசுவை நம்பி வரலையா அல்லேலூயா நீங்க இருக்கிறீங்களா எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாம உட்கார்ந்துருக்கீங்க அல்லேலூயா நல்லா கையில் எடுத்துட்டு என்ன செய்யலாம் ஆண்டு நாமத்தை வைத்த போகிறோம் அல்லேலூயா உம்மை நம்பி வந்தேன் வைக்கப்படல நீங்க வெறுங்கையாக வந்திருக்கலாம் ஆண்டவர் போகும்போது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் அல்லேலூயா அதை நீங்க முழுமையா விசுவாசிக்கும் பொழுது அல்லேலூயா விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும் அல்லேலூயா விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அல்லேலூயா லூக்கா 7ஆம் அதிகாரம் 1-10 வரை நம்ம வாசித்து பார்த்தோம்னா அதுல ஒரு ஸ்டோரி 100க்கு அதிகம் அவனுடைய விசுவாசத்தை பார்த்து வானத்தின் படைத்தவர் என்ன செய்றார் ஆச்சரியப்படுறார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸ்டோரி என்ன செய்ய இயேசு என்ன செய்றார் ஆச்சரியப்படுறார்
அவன் எப்படிங்க எல்லாத்துக்கும் அதிகாரம் நிறைஞ்சவனா இருக்கிறான். ஒருத்தன் வா என்றாலும் நான் போறான், கூப்பிட்டா வருவான். ஆனா அவனுக்கு முதல்ல தாழ்வு இருந்துச்சு. ஆண்டவர் பார்த்து சொல்றான், ஆண்டவர் நீங்க வீட்டுக்குலாம் வர வேண்டாம், இங்க இருந்து ஒரு வார்த்தை மாதிரி சொல்லுங்க, என் வேலைக்காரன் என்ன செய்வான், சுகமாயிடுவான். அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவரா இயேசு ஆச்சரியப்பட்டார். இன்னைக்கு அது மாதிரி உங்களுடைய விசுவாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. நடக்கிறத பார்த்து நம்ம விசுவாசிக்க கூடாது, நடக்காததை பார்த்து என்ன செய்யணும், நம்ம விசுவாசிக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றார், காணப்படுகிற விசுவாசத்தை காட்டிலும் காணப்படாதது என்ன செய்யுது, அதிகமா நிச்சயமா இருக்குது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள வேணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து கைவிடுறதுக்கு உண்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, முந்தைய என்னை கைவிடல. ஆமென். ஹல்லேலூயா. இதை வாழ்க்கையில ஆண்டவர் நடத்தின விதமா நீங்க நினைச்சு பாருங்க. அனுபவத்தின் நிமிடம் இந்த பாடலை பாடும் பொழுது ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா.
வேறொரு நாமமில்லை. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். எல்லா தீவினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். எல்லா தீவினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கு வேறு நாமம் நமக்கில்லை. நாம் விடுதலை அடைவதற்கு வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 இயேசுவே துதி ஆராதனை ஆராதனை. காலையிலு காலையிலு ஆராதனை அம்மாவுக்கே. காலையிலு காலையிலு ஆராதனை அம்மாவுக்கே. தூயாவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்லபிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்லபிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் 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 ஆராதனை அம்மாவுக்கே. காலையிலும் இயேசுவே ஆராதனை அம்மாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை. ஜீவகன்னியே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை. ஜீவகன்னியே உமக்கு ஆராதனை. சங்கமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. சங்கமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் இயேசுவே ஆராதனை அம்மாவுக்கே. இயேசுவே காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை. அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை. அனுகூலமானவரே ஆராதனை. கருமலையே உமக்கு ஆராதனை. காண்பவரே உமக்கு ஆராதனை. கருமலையே உமக்கு ஆராதனை. காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. இயேசுவே ஆராதனை ஆராதனை
கண்களை மூடு. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்க சத்தம் உயரட்டும் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்ப எல்லாத்தையும் ஆயிரத்தில் நன்றி சொல்லுங்க போது இந்த மாதத்தின் கடைசி வாரம் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி புதன்கிழமை நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தாரே. நமக்கு சுகத்தை கொடுத்தாரே, நமக்கு பலத்தை கொடுத்தாரே, நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தாரே, எல்லா தேவையையும் அவர் சந்தித்தாரே. ஹalleluya. நல்ல வாய்களுக்கு நன்றி செலுத்துவோமா? அவரை துதிங்க, அவர் நன்றி செலுத்துங்க. ஹalleluya. தாவீதுக்காரன் சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக சொல்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடி துதிப்பேன். ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து, இந்த வாழ்க்கையில செய்த நன்மையை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு நம்ம தேவையை சந்தித்து இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம்னாலே அவர் செய்த நன்மை, அவர் செய்த நன்மை. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு ராஜாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல தெய்வம் உலகத்தில் ஆண்டவரே. உம்மை போல பரிசுத்தமுள்ள தெய்வம், உம்மை போல அன்பு காட்டுற தெய்வம், உம்மை போல அரவணைக்கிற தெய்வம் உலகத்தில் ஆண்டவரே. நீ ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. நீ ஒருவர் பெரியவர், நீ பரிசுத்தம் உள்ளவர், நீ கிருபை உள்ளவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. அப்பா தேவனே சேராதீர்கள் ஓயாமல் உயிர்த்து கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. நீ பரிசுத்தர் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஹalleluya. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசுவே, ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா,
ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே நாயகனே உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்க நாமம் உயர்த்தும் இடத்தில் நீங்க வாசம் செய்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you Father. Thank you Jesus. Thank you Holy Spirit. அப்பா உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இயேசு ராஜாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை கருணப்பா. அப்பா சோதரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. அப்பா சோதரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அழகில் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே, சீயோனின் பெரியவரே, நீரின் புஷ்பமே, பள்ளத்தாக்கி நீயே, எங்கள் ரூபவதியே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா சோதரம் ஆண்டவரே. இருக்கிறவராக இருக்கிறவரே, இல்லாதவன் இருக்கிறவர் அழைக்கிறவரே, காற்றின் கரலை மதத்தினவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆதி மந்தமுமானவரே, அல்பா ஒமேகாவுமானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் உயரட்டும் ஆண்டவரே. அப்பா உங்க நாம மாத்திரம் உயரட்டும் ஆண்டவரே. அப்பா உங்க நாம மாத்திரம் உயரட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா சோதரம் ஆண்டவரே. கர்த்தர் நாம பலத்த துருகம், அதற்குள் நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான் சொன்னது போல, அப்பா உங்க நாமம் ஆண்டவர் பலத்த துருகம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அப்பா நாங்கள் ஆராதிக்கிற தேவன், எங்களை விடுவிக்க நீ வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா சோதரம் ஆண்டவரே. இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆவியானவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா சோதரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இருக்கிறவங்க எல்லாரும் எந்திரிச்சு உங்க அருகாமல் ஒரு ரவுண்டா எல்லாரும் கைகளை கோர்த்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நாளில் ஆவியானவர் சொல்லியிருந்தோம்னா உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்காக நீங்க ஜெபம் பண்ண போகிறீங்க.
ஹalleluya. நிறைய பேர் சோர்வுல இருக்கிறீங்க, நிறைய பேர் பலவீனமா இருக்கிறீங்க. நீங்க ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், உங்க ஆவி ஆத்மா சரீரங்களை நீங்க நல்லா ஜெபம் பண்ண போகிறோம். ஹalleluya. கைகளை கோர்த்து அப்பா சோதரம் ஆண்டவரே ஸ்பிரிட்ஸ் பாடி சோல் ஆண்டவரே எல்லாம் நல்ல வாய்களை திறந்து உங்களுக்கு தெரியும் நீங்க எதுல பலவீனமா இருக்கிறீங்க. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நேரத்துல எவ்வளவு பலவீனமா நீங்கள் இருக்கிறீங்க. நீங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்காக நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. ஹalleluya. நல்ல வாய்களை திறந்து ஒரு சத்தம் மாத்திரம் உயரட்டும். ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்திருந்தீங்கன்னா இப்பொழுது அதை மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அப்பா நான் யாரும் மன்னிக்காம இருந்தேன், நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யுங்க. அவர்களுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. அப்பா சோதரம் ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமில்லாத வழியில நடந்திருந்தா, உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்திருந்தேனா, அருவருப்பான காரியத்தை செய்திருந்தேனா, உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் கோபம் கசப்பு வெறுப்பு பழைய இடத்துல இருக்கும் மானகா இப்போது என்னை விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரே. இருந்த பொறாமையில் இருந்தா எடுத்து போடுங்க, குவாலிஃபிகேஷன் இருந்தா எடுத்து போடுங்க ஆண்டவரே. எனக்கு ஏவெல்லாம் இயேசுவின் நாமத்தினால கிறிஸ்துவின் அன்பனுக்கு பிரிக்கிற காரியம் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. பாவத்தை அறிக்கை செய்யுங்க. தன் பாவங்களை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டார். அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிற இலக்க பெருமான் சொன்னது போல உங்க பாவம் தீர்க்க குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை அறிக்கை செய்யுங்க. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க எங்க மனிதர்களை மறைக்கலாம், ஆனா ஆண்டவரை மறைக்க முடியாது. அது ரகசியமான பாவமா இருந்தாலும் சரி, துணிகரமான பாவமா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் ஆண்டவரை மறைக்க முடியாது. அவர்களுக்கு அறிக்கை செய்து விட்டு விடுங்க. ஆண்டவரே தவறான வழியில போய் கொண்டு இருக்கிறேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் நான் கோபப்பட்டு அவருடைய குடும்பத்தை அன்பு செலுத்தாம இருந்திருக்கேன் ஆண்டவரே. என்னை மன்னிங்க ஆண்டவரே. என்னை மன்னிங்கப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இயேசுவா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல வாய்களை அறிக்கை செய்யுங்கப்பா. அறிக்கை செய்யுங்க ஆண்டவரே. என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க. என்னை பரிசுத்தம் பரிசுத்தம் வரணும் ஆண்டவரே. வேற எப்படியாக சொல்கிறது பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும். அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகள் நாமும் பரிசுத்தவர்களா இருக்கணுமே. அப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த பரிசுத்தம் எனக்கு போதாது. என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீங்க எல்லாரும் அவைகளை ஒப்புக்கொடுங்க. உங்க அவைகளுடைய கண்களை ஒப்புக்கொடுங்க, சிந்தனைகளை ஒப்புக்கொடுங்க, காதுகளை ஒப்புக்கொடுங்க, உதடுகளை ஒப்புக்கொடுங்க, நாவுகளை ஒப்புக்கொடுங்க ஆண்டவருக்கு. உடலுக்கு சரீர இருதயங்களை ஒப்புக்கொடுங்க. வேதத்தில் சொல்லுகிறது இது பொன்னாக சிந்தனை பரப்பப்படுகிறது. ஒரு இருக்காக ஒப்புக்கொடுங்க. ஹalleluya. இதற்கு ஜீவ ஊற்றப்படட்டும். இதற்கு எல்லா பொல்லாத மக்கள் பதிகேடு கபடு எரிச்சல் பொறாமைகள் பகைகள் விரோதங்கள் வாழ்வு வேதங்கள் எல்லா மாம்சத்தின் கிரியைகள் இருக்கும் இப்பொழுது ஆண்டவரே உங்களை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதனால் சிறிய அழகின் ஆண்டவரே, ஆவியானவரே ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நான் உங்களை பாவம் செய்யணுமா என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். மொபைல் தவறான வீடியோக்கள், தவறான தேவ சினிமா காரியங்கள் நான் பார்த்து கொண்டு மன்னிங்க ஆண்டவரே. உங்களை விட்டு பிரிக்கின்ற காரியத்தை நான் ஏதாவது பண்ணி கொண்டிருந்தேனா என்னை மன்னிங்க ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆவியானவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆவியானவரே ஆவியானவரே. ஹalleluya. ஒரு விஷயம் நீங்க மனசுல இதோட போறீங்க. உங்களுக்கு எல்லா பாவத்தையும் வெளியே சொல்ல முடியல. நீங்க ஆண்டவருக்கு அதை சொல்லுங்க. நீங்க ஆண்டவருக்கு திரும்பி ஆவியானவருக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட விட முடியாத பாவமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஆண்டவரை விட்டுட்டு போகும்பொழுது அந்த பாவத்தின் பழக்கத்தை அடிமைத்தனத்துல இருந்து அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். கொஞ்ச நேரம் அவரோட பேசுங்க, மனசுல நீங்க பேசுங்க. நீங்க எந்த
எந்த பாவத்துல அடிமையா இருக்கணும் உங்களுக்கு தான் தெரியும். நீங்க கோபத்துல அடிமையா இருக்கிறீங்களா, இல்ல சண்டை போடுற அடிமையா இருக்கிறீங்களா, இல்ல பகையில அடிமையா இருக்கிறீங்களா, எதுல நீங்க அடிமையா இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் நானும் செய்து கொண்டிருந்தோம்னா அவர் வரும்போது நம்ம கைவிடப்பட்டுருவோம். இன்னைக்கு ஒப்புக்கொடுங்க. இன்னைக்கு இது உங்களுக்கான நேரம். ஆண்டவர் ஒப்புக்கொடுங்க, முழுமையா ஒப்புக்கொடுங்க. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவர் அதான் சொல்லுங்க, இந்த தினத்தில் நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நாளை தினத்தில் உள்ள அற்புதங்கள் அடையாளங்களை செய்வேன்னு சொன்னாங்க. என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியானவரை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எனக்கு ஆண்டவரை நான் பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னால முடியல ஆண்டவர். நான் கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல ஆண்டவர். அப்பா நான் செய்யறது எனக்கே சம்பந்தம் இல்லை ஆண்டவர். நான் விரும்புகிறதை செய்யாம நான் வெறுக்கிறதை செய்கிறேன் ஆண்டவர். என் மாம்சத்துல ஒரு போராட்டம் ஆண்டவர். இந்த மாம்சத்துல ஒரு விடுதலை கண்டறிந்து அப்பா எல்லா மாம்சத்தையும் இயேசுவின் நாமத்தினால உடைக்கிறேன் ஆண்டவர். உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டுகள் எரிச்சல் கட்டுகள் கோப கட்டுகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளை இப்பொழுது முறியடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அப்பா சோத்திரமானவர். என் மாம்சத்துல ஒரு போராட்டம் ஆண்டவர். அதனால என்று தேடி நினைக்கிறேன். அதனால முடியல ஆண்டவர். என் மாம்சத்துல ஒரு போராட்டம் ஆண்டவர். அப்பா சோத்திரமானவர். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு போராடி கொண்டிருக்கிறது ஆண்டவர். அதன் ஆவிக்குரியவனா இருக்கிற ஆண்டவர். அப்பா என்னுடைய யுத்தம் அப்பா ஆவிக்குரிய யுத்தமா இருக்கணும் ஆண்டவர். ஆண்டவர் மாம்சத்தோட ரத்தத்தோட எனக்கு போராட்டம் அல்ல. அப்பா ஆவியோட தான் எனக்கு போராட்டம் ஆண்டவர். அப்பா சோத்திரமானவர். எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்கப்பா. நாங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவர். இந்த பலன் எனக்கு போதாது ஆண்டவர். இன்னொரு பலன்களை கடந்து வரட்டும் ஆண்டவர். அப்பா உங்க பலத்தினால நிரப்புங்கப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவர். அப்பா சோத்திரம் ஆண்டவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அடுத்ததுக்காக நீங்க உங்க மனதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு. அந்த குழப்பங்கள் மாறணும் ஆண்டவர். ஹalleluya. உங்க வாயில இருந்து ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. உங்க குடும்பத்துல சில நேரத்துல போராட்டங்கள் பிரச்சனைகள் வரலாம். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க. அது ரொம்ப நாள் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இது அவருக்கு லேசான காரியம். உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. உங்க வாயில இருக்கிற உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை, உங்க கணவனுக்காக நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. உங்க குடும்பத்தில் உள்ள பெற்றோர் தகவலுக்காக நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க உங்களுக்கு தான் தெரியும். உங்க இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீங்க உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் இன்னைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஹalleluya ஹalleluya. எல்லா கத்திகள் குடும்பத்துல சண்டைகள் உண்டாகிற ஆவிகள் எல்லா குடிகாரத்தின் ஆவி இன்னைக்கு வெளியேறு இயேசுவின் நாமத்தினால. ஓ ரீகா பாதனா நாமா ரபா. எல்லா வாய்களை திறந்து உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்துல எல்லா பாவ கட்டிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. குடும்பத்துல எல்லா சாப கட்டிகள் எல்லா தரித்திர கட்டிகள் குடும்பத்துல அடிமைகள் எல்லா அடிமைகளின் ஆவிகள் இப்பொழுது பிசாசின் கிரியைகள் எல்லா பலவீனப்பட்ட ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. குடும்பத்துல ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. குடும்பத்துல அற்புதத்தை செய்யுங்க. கணவன்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. கணவன் எல்லா குடிகாரத்தின் ஆவிகளை வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. நீ விடுதலை கொடுக்கிறவர். அப்பா நீ மாத்திரம் விடுதலை கொடுக்க முடியும் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அடுத்ததாக உங்க ஆலயத்துக்காக நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. உங்க ஆலயத்துல உங்களுக்கு தெரியும் முன்னாடி எத்தனை பேர் வந்தாங்கன்னு உங்களுக்கு அந்த எனக்கு தெரியாது. நீங்க ஆண்டவர் சொல்லுகிறாங்க உங்க ஆலயத்துக்காக நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. ஹalleluya. ஆலயத்துல புதிய புதிய ஆத்துமாக்கள் கர்த்தர் கொண்டு சேர்க்கணும். புதிய புதிய ஆத்துமாக்கள் கர்த்தர் கொண்டு சேர்க்கணும். இந்த ஆலயத்தை விட்டு போன ஆண்டவர் திரும்பி அழைத்து கொண்டு வரணும். காணாம போன ஆலயம்
சொன்னீங்க ஆண்டவரே. சபைக்கு புதிய புதிய ஆத்மாக்கள் அழைத்து கொண்டு வருவீராக ஆண்டவரே. இந்த இடத்துல வந்து ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல் சந்தோஷம் கிடைக்குன்னு சொல்லி இந்த பகுதியில் மக்களை நீங்க அழைத்து கொண்டு வருவீராக ஆண்டவரே. இந்த பகுதியில் மக்களை நீங்க ரட்சிங்க ஆண்டவரே. கண்கள் இருங்கள் திறக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவர், நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே. ஹalleluya. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஜெபங்களையும் யாராவது ஒரு ஆள் சவுண்டை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எல்லா prayer mics அந்த உங்களுடைய பாவத்துக்காக குடும்பத்துக்காக எல்லாரும் Amen.
சோத்திரம் 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 அமர்ந்து கொள்வோம். போன வாரம் நான் 2 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். என்ன கொஸ்டின் சொல்லியிருக்கேன்? இயேசு யார்? அவர் அன்பு எப்படிப்பட்டது? அன்பு எப்படிப்பட்டது? அதை எழுதி வச்சுருக்கீங்களா? பிரச்சனை அனுப்பாக இருக்கேன். ஏன் நான் இன்னைக்கு கேட்கலன்னா, 2 நாள் மீட்டிங் போயிருக்கேன் சார். அப்படியே முடிச்சுட்டு